நம்ம இந்தியாவோட த ஏஜ் ஓல்டு மெடிக்கல் காலேஜ் தி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இன்னொரு பக்கம் எய்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட்டோட பெயரை மட்டுமே தாங்கி நிக்கிற எய்ம்ஸ் மதுரை. ரெண்டுல எது பெஸ்ட்? இதுல எதை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும் அண்ட் உங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ மெடிக்கல் காலேஜஸ் எந்த ஆர்டர்ல சாய்ஸ் லாக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, ஏன் எல்லாரும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை ப்ரிஃபர் பண்றாங்க? முதல் விஷயம், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஃபீஸ் வந்து லெஸ் தென் 20,000 per year தான். செகண்ட், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல. அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய பேஷண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது வேற எந்த ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் கிடையாது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல டெய்லி வரக்கூடிய அவுட் பேஷன்ஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இன் பேஷன்ஸ் பெட்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்பவே வந்து அதிகமா இருக்கும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கம்பேர் பண்றப்ப. அண்ட் த பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் அவங்கலாம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே நினைச்சு பாருங்க. ஓகே, இப்ப டாபிக் வருவோம். எம்எம்சியா எய்ம்ஸ் மதுரையா? ஆப்வியஸா எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான். எய்ம்ஸ் மதுரை இஸ் நாட் அட் ஆல் அ சாய்ஸ் ரைட் நவ். ஏன் நான் இப்படி சொல்றேன்? எல்லாருமே சென்ட்ரல் இன்ஸ்டியூட், எய்ம்ஸ், ஜிப்மர் அந்த மாதிரி தானே செலக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தானே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்லாம் செலக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து நம்ம எம்எம்சியை ஃபர்ஸ்டா சொல்றோம், எய்ம்ஸ் மதுரையை ஏன் வந்து நாட் அட் ஆல் சாய்ஸ் ரைட்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னா, எய்ம்ஸ் மதுரை அப்படிங்கிற ஒரு கேம்பஸே இப்ப கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஒரு மெடிக்கல் காலேஜஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் ஃப்ரம் ஜிப்மர் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ்ல இருந்து. என்னதான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் ஜிப்மர்ல இருந்து வந்து டீச் பண்ணாலுமே, அவங்க செகண்ட் இயர்ல இருந்து கிளினிக்கல் எக்ஸ்போசர் ஆகிறப்ப அவங்க பார்க்கக்கூடிய பேஷன்ஸ் எங்க இருந்து அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேர்ட் டயர் மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்து தான் கிடைக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆக்சுவலி அங்க என்னதான் நடக்குது, என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் ப்ரொடெஸ்ட்லாம் பண்றீங்க அப்படிங்கறத கேட்கறதுக்காக நாங்க கான்டாக்ட் பண்ணோம். பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விருப்பம் இல்ல. எதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அண்ட் இருக்கக்கூடிய நிறைய நியூஸஸ், அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கக்கூடிய ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ரீசன்ட் நியூஸ், 2 days பிஃபோர் தான் எய்ம்ஸ் மதுரையோட கேம்பஸ் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். ஸோ கண்டிப்பா கட்டி முடிக்க மினிமம் ஒரு 2 years வந்து பார்த்தோன்னா ஆகும். ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த கேம்பஸ் வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங்க்கு வந்து பார்த்தோன்னா வரதுக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் வரதுக்கு இன்னொரு ஒரு 2-3 years ஆகும். ஸோ மினிமம் ஒரு 5 years ஆகும். அதுக்குள்ளேயும் இப்போ நீங்க எய்ம்ஸ் மதுரையில ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட கோர்ஸே வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிடும். முடிச்சுட்டு வெளியில வரப்ப எய்ம்ஸ் மதுரையில படிச்சேன், எய்ம்ஸ்ல படிச்சேன் அப்படிங்கிற அந்த பேர் மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்கும். நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் இப்போ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த த ஆர்டர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ரீசெண்டா எம்பிபிஎஸ் முடிச்சு வெளியில வந்த நான் எவ்வளவு பேஷன்ஸ் வந்து பார்த்தேன், அந்த அதர் மெடிக்கல் காலேஜஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய இந்த ஆர்டர். தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல நம்பர் 1 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், நம்ம எம்எம்சி. இங்க படிச்சேன் அப்படிங்கிறதுக்காக பெருமைக்காக கிடையாது. எம்எம்சில என்னென்ன சிறப்பம்சம்லாம் இருக்கு, அதுல ரொம்பவே முக்கியமான விஷயம், நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் கிடையாது, தே ஆர் இன்ஸ்டிடியூட்ஸ். என்ன டிஃபரன்ஸ்? இன்ஸ்டிடியூட்ஸ்க்கும் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் காலேஜ் கீழே இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான். ஆனா இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டுமே தனியா ஒரு ஹாஸ்பிட்டலா ஃபங்க்ஷன் ஆகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட். எம்பிபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க படிக்கக்கூடிய 19 சப்ஜெக்ட்ஸ்மே எம்எம்சில இன்ஸ்டிடியூட்ஸ். அதனாலதான் எம்எம்சி தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ், சில இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் மிச்ச காலேஜஸ்லயும் தமிழ்நாட்டில் இருக்கு. அதெல்லாம் இதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது இல்லாம எம்எம்சில படிச்ச எனக்கு வேற என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னா, நிறைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டியோட எக்ஸ்போசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. நியூரோ சர்ஜரி, வாஸ்குலர் சர்ஜரி, எம்ஜிஇ, எஸ்ஜிஇ அப்படிங்கிற எக்கச்சக்கமான சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில அடிக்குவேட் எக்ஸ்போசர் அப்படிங்கிறது ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டா, எம்எம்சில படிச்ச ஒரு ஸ்டூடெண்டா மற்ற எல்லா மெடிக்கல் காலேஜஸ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஏஜ் இங்க கிடைச்சிருக்கு. பேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கடைசி ஹோப் எம்எம்சி ஆர் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். இங்க வந்தா எல்லா நோய்க்கும் மருத்துவம் பார்த்துட்டு போயிடலாம். நான் இப்ப எம்எம்சில சொன்ன சில இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ்ல 6 floors மேல வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸா, ஹாஸ்பிட்டல்ஸா தனியா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி எக்மோர், ஐசிஹெச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்ட் ஹெல்த் எக்மோர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட்
கீழ்பாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்தல்மாலஜி இன் எக்மோர். இது எல்லாமே தனித்தனி இன்ஸ்டிடியூட்டா ராஜீவ்காந்திக்கு ஈக்குவலா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எம்எம்சிக்கு அடுத்து வேற எந்தெந்த காலேஜஸ்லாம் எந்த ஆர்டர்ல சூஸ் பண்ணலாம், எந்த காலேஜஸ்லாம் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் எம்எம்சிக்கு அடுத்து நெக்ஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் அண்ட் நெக்ஸ்ட் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். மூணுமே 3 இடத்துலயும் ஒரு பெரிய கோட்டை. மிச்சம் எத்தனையோ மெடிக்கல் காலேஜஸ் அவங்களால ஒரு பேஷண்ட்டை கேர் பண்ண முடியல அப்படின்னா எம்எம்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த 3 மெடிக்கல் காலேஜஸும் அவங்க ரீஜன்ல அவங்களே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருவாங்க. ஸோ தே ஆர் த நெக்ஸ்ட் டாப் லிஸ்ட். இந்த 3 மெடிக்கல் காலேஜஸ் ஸ்டான்லி, மதுரை, தஞ்சாவூர் இங்க தான் எம்எம்சிக்கு அடுத்து இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நிறைய இன்ஸ்டிடியூட், எல்லாமே இன்ஸ்டிடியூட்டா இல்லைனாலும் சில இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. அடுத்த டாப் மெடிக்கல் காலேஜஸ் ஆர்டர்ல சொல்றேன். இந்த ஆர்டர்ல நீங்க டெஃபினட்டா சூஸ் பண்ணலாம். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், சேலம் மெடிக்கல் காலேஜ், திருச்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஃபைனலா ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ். ஏன் ஓமந்தூரார நான் அந்த ஒரு டாப் 10 லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல கடைசியா வச்சிருக்கேன் அப்படின்னா இதுல இருக்க ஒரே அட்வான்டேஜ் இது வந்து சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓமந்தூரார் பர்சனலாவே எனக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் இருக்கு. இங்க படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இங்க எம்எம்சில பிஜியாவும் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். ஒரு பேஷண்ட் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் எங்களுக்கு பின்னாடி அப்படி போறான் அப்படின்னா அங்க இருந்து அப்படியே ஆர்ஜிசிஹெச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த மெடிக்கல் காலேஜோட நிலைமை. ஸோ உங்களுக்கு சென்னையில படிக்கணும், சென்னையோட அந்த எக்ஸ்போசர் கிடைக்கணும், நாலேஜ் வேணும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணலாம். அண்ட் சென்னையிலே இருக்கீங்களா, உங்க வேற ஊர்ல போய் படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, வீட்ல இருந்தே போயிட்டு வரணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் சொன்ன இந்த ஆர்டரை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்க எப்படி ஒரு மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணணும் அப்படின்னா டெவலப்டு சிட்டிஸ்ல எங்கெங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் டெவலப் ஆயிரும் இன்னொரு ஃபியூ இயர்ஸ்ல அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணுங்க. இப்போ நிறைய மெடிக்கல் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் ஆர்டர்ஸ் நான் கொடுக்க போறது கிடையாது. நீங்க எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடை சொல்லி தர போறேன். மெடிக்கல் காலேஜஸ் ஃபங்க்ஷனிங் மோர் தென் 5 இயர்ஸ், மெடிக்கல் காலேஜஸ் ஃபங்க்ஷனிங் லெஸ் தென் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க. ஸோ மோர் தென் 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்லாம் கண்டிப்பாவே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும், நிறைய பேஷன்ஸ் ஃப்ளோஸ் இருக்கும் அண்ட் ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மெடிக்கல் காலேஜஸை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்க வந்து பார்த்தீங்கன்னா முடியும். லெஸ் தென் 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா அதை எப்படி சூஸ் பண்ணோம்னா அதுலயும் பாருங்க எந்த மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது, எந்த மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணி 4 இயர்ஸ் ஆகுதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லொகேஷன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல எது இருக்கோ, உங்க ஊருக்கு பக்கத்துல எது இருக்கோ அந்த காலேஜை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. ஆனாலுமே ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு இது பெட்டர் தான். இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸ்ல உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. நிறைய பேர் எம்எம்சிக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் எந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சாலும் நீங்க தாங்க பெஸ்ட். என்னோட பெஸ்ட் விஷஸ். இன் கேஸ் உங்களுக்கு இந்த வருஷம் கவுன்சிலிங்ல ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா நீங்க ரிப்பீட் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா யோசிங்க. போன வருஷம் நீங்க என்ன வேலை ப்ரிப்பேர் பண்ணீங்க, என்ன தப்பு பண்ணீங்க, இந்த வருஷம் அதை எப்படி கரெக்ட் பண்ண போறீங்க. நீங்க நிறைய படிச்சுட்டு போயிருப்பீங்க, ஆனா எக்ஸாம்ல போனோடனே அந்த சம்மா வந்து பாத்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணி உங்களால பண்ணிருக்க முடியாது. ஏன்? உங்களுக்கு சரியான நீட் மோட்டிவேஷன் இருந்துச்சா? அதை யோசிங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நாங்க அச்சீவ் நீட் ஆப் மூலியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரோம். இங்க மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கு. உங்களுக்குனே ஒரு தனி மென்டார் உங்க கூடவே ஒரு வருஷம் இருந்து உங்களை மோட்டிவேட் பண்ண போறாங்க, உங்களை கைட் பண்ண போறாங்க, உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணி ஒரு சம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி தர போறோம். அதுவும் இந்த மென்டார் எம்எம்சில படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அவங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இது இல்லாம இல்ல எனக்கு மென்டார்லாம் வேணாம், எனக்கு ஒரு மோட்டிவேஷன்லாம் வேணாம், நானே நல்லா மோட்டிவேஷனா தான் இருக்கேன், எனக்கு படிக்கிறதுக்கான ரிசோர்சஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம அச்சீவ் நீட் ஆப்ல இன்னைக்கு எம்எம்சில எம்பிபிஎஸ் முடிச்ச நான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஜூனியர்ஸ் எல்லாருமே மோர் தென் 500 ஹவர்ஸ் ஆஃப் எஃபோர்ட்ஸ் போட்டு உங்களுக்கு புரியுற வகையில அப்ளிகேஷன் பேஸ்ல ஒரு சம்மை எப்படி சால்வ் பண்றது, எப்படி நீட் எக்ஸாம்ல கேட்பான் அப்படிங்கிற வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே ரெக்கார்டட் லெக்சர்ஸா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட்ஸ்க்கும் அச்சீவ் நீட் ஆப்ல அவைலபிளா இருக்கு. சூன் பயாலஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க கொண்டு வர போறோம். இது இல்லாம உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, சாப்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கு, அண்ட் நிறைய மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இன்னுமே நிறைய ரிசோர்சஸ் டெஸ்ட் வீடியோஸை நாங்க ஃப்ரீ ரிசோர்சஸா ஃப்ரீ மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணி தைரியமா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட நீட் ஜர்னில நாங்க கடைசி வரைக்கும் உங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இருப்போம். இப்ப வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அச்சீவ் நீட் ஆப்ல சாட் செக்ஷன் மூலியமா டைரக்டா நீங்க என்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் வேற ஏதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ் ரிலேட்டடா, நீட் ரிலேட்டடா, ரிசல்ட்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம்.
பாய்.